இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் விந்தை மனிதர், பக்கம் 2. இந்த விந்தை மனிதரை பற்றி இப்போ படித்து பார்க்கலாமா? பூசணிக்காய் தலையில என்ன இருக்கான்? பூசணிக்காய் இருக்கு. பச்சை மிளகாய் மூக்கு தான். மூக்கு எங்க? நோஸ். வேர் இஸ் த நோஸ் கேட்டா எங்க காட்டுவோம்? இங்க காட்டுவோம். அதுல என்ன இருக்கான்? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் மூக்கு தான். திராட்சை 2 கண்களாம். திராட்சை என்ன? கிரேப்ஸ். கிரேப்ஸ் எங்க இருக்கு? இங்க கண்களாம். ஐஸ் தான் கிரேப்ஸ். தக்காளி பழ வாய்தானாம். வாய் எங்க? இங்க. அது என்னது? தக்காளி பழம், டொமேட்டோ. பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குத்தான். திராட்சை 2 கண்களாம். தக்காளி பழ வாய்தானாம். பரங்கிக்காய் உடம்பிலே. பரங்கிக்காய் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி உருண்டையா பெருசா இந்த பிரவுன் கலர்ல இருக்கும். இங்க இருக்கு பாருங்க வயிறு, உடம்பு. புடலை 2 கைகளாம். புடலைக்காய் இருக்கு இல்லையா, அது 2 கைகளாம். வெண்டைக்காய்கள் விரல்களாம். விரல்கள்லாம் என்னது? லேடிஸ் ஃபிங்கர். இந்த ஃபிங்கர்ஸ்லாம் என்னதான்? வெண்டைக்காய் விரல்களாம். வெள்ளரிக்காய் கால்களாம். வெள்ளரிக்காய் எங்க இருக்கு பாருங்க? குக்கும்பர். 2 குக்கும்பர் வச்சு கால்களாம். இங்க பாத்தீங்களா? பரங்கிக்காய் உடம்பிலே, புடலை 2 கைகளாம். வெண்டைக்காய் விரல்களாம். வெள்ளரிக்காய் கால்களாம். காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள். நடனம் ஆட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். இந்த விந்தை மனிதர் என்ன? காய்கறிகளாலே உடம்பு ஆயிருக்கு. அதை தான் இந்த பாட்டில் பார்த்தோம். இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். பக்கத்தில் இங்கே உயர்ந்தன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உயர்ந்த இதோட என்னென்ன வார்த்தைகள் வரும் இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். உயர்ந்து இருக்கிறது என்னது? லட்டா இருக்காது. மரம். உயர்ந்த கோபுரம். உயர்ந்த மலை. இனிப்பு என்ன சொல்லுவாங்க? லட்டு இனிப்பா இருக்கும். இனிப்பு லட்டு, இனிப்பு மிட்டாய். மருந்து இனிப்பா இருந்தாதான் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா இனிப்பு மருந்து. வட்டமா இருக்குதுன்னா, வட்டம்னா என்ன? இந்த மாதிரி இருக்கும், சர்க்கிள். வட்டம்னா என்ன? சர்க்கிள். வட்ட மேஜை, வட்ட நிலா, வட்ட வளையல். வெள்ளைனா என்ன? ஒயிட் கலர். ஒயிட் கலர்ல என்னெல்லாம் இருக்கும்? வெள்ளை முயல், வெள்ளை வேட்டி, வெள்ளை ரோஜா. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.